ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மெது பகோடா செய்ய போகிறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த டீ கடைகள்லாம் கிராமங்கள்லாம் டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் ஈவினிங்கில் இந்த பொட்டலம் பகோடாம்பாங்க. பொட்டலம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இதை ஒரு சுருளில் அப்படியே அது அந்த பகோடாவை போட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. அது ஒரு பொட்டலம் 10 ரூபா 5 ரூபா கடைக்கு தகுந்த மாதிரி இது ரேட் இருக்கும். அந்த மெது பகோடா அந்த ஒரு பொட்டலத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பகோடா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பகோடா நம்ம வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மெது பகோடா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடலை மாவு தான் மெயினாக வேணும். இப்போ இந்த கடலை மாவு எடுத்துடலாம். கடலை மாவு இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 300 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேன். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, கொழுக்கட்டை மாவோ இடியப்ப மாவோ எதுவாக இருந்தாலும் ஓகே, அந்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். சோம்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன், ஒரு அரை ஸ்பூனு சோம்பு எடுத்துருக்கேன். பெருங்காயத்தூள் இந்த கடல மாவு கொஞ்சம் வாய்வு, அதனால் பெருங்காயத்தூள் போட்டாக்கா அந்த வாயுவெல்லாம் எடுத்துரும். அடுத்து தேவையான அளவு உப்பு. இது கொஞ்சமாக சோடாப்பு இதில் போடணும். இதில் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு வரும். அவ்வளோதான். மாவு ஐட்டம்லாம் இவ்வளோ தாங்க. அடுத்து இதில் போட வேண்டிய பொருள் வேறு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பாருங்கள், கொஞ்சமாக மல்லி, கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா இவ்வளோ அளவுக்கு எடுத்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் அரைஞ்சிருக்கேன் காரத்துக்கு. வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம அடுத்து மாவு பிணைய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம், இந்த பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி எல்லாத்தையும் போட்டுடலாம். அதில் டக்குன்னு அடுப்பில் டீயோ காஃபியோ அப்படியே பாலை வச்சுட்டு இந்த பகோடா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியானது இது. நல்லா இதை பிணைஞ்சி விட்ருங்க. இந்த வெங்காயம் தனித்தனியாக போகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சி விட்ருங்க. அடுத்து மாவு போட்டுடலாம். கடலை மாவு, அரிசி மாவு, தனி மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க, பெருங்காயத்தூள், சோம்பு, சோடாப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பிணைஞ்சி விட்டாச்சு. இப்போ அடுத்து இதில் தண்ணி ஊற்றிடலாம். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் எடுத்து போடுறதுக்கு வரதா போகும். இதை மாதிரி எடுத்து போடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அந்த சாப்பிட்டா அந்த மெதுவாக அந்த சாப்பிட்டு வராதப்பறம் இது கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதுங்க, இது கரெக்டாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, மாவு ரெடி. அவ்வளோதான். நம்ம எப்போதுமே சோடாப்பெல்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாக்க எண்ணெய் குடிக்கும். நம்ம அடுப்பில் எண்ணெயை வச்சுக்கிட்டே அந்த மாவு பிணைஞ்சிடணும். இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு.
ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது. எண்ணெய் வந்துட்டு நல்லா ஆவி வர அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போடலாம். இது மாதிரி எடுத்துங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ திருப்பலாம். நிறையா போட்டதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டிருக்கு. கொஞ்சம் மாறுது. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இது வந்து ரொம்பவும் முறுமுறுலாம் வேகக்கூடாது, மெதுவாக தான், சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் வேறு கலர் மாறிடும், அதனால் நம்ம இந்த கலரில் எடுத்துடலாம். எடுத்தாச்சு. அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டேன். அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். அடுப்பை வந்து இப்போ கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம், ஏன்னா எண்ணெய் ரொம்ப கொதிச்சிருச்சு. இப்போ போட்ட உடனே வந்துட்டு என்ன ஆகுனாக்கா அப்படியே மேலே வந்துட்டு டக்குன்னு சவுந்துடும், உள்ளே மாவு வேகாது. அடுப்பை குறைச்சிக்கலாம், குறைச்சிக்கிட்டு போடணும் மறுபடியும். அவ்வளோதான், வந்து சூப்பராக வந்துட்டு ஒரு மெது பக்கோடா தயார் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாமா? உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே வந்து முறுமுறுன்னு இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிடும்போது பச்சை மிளகா, அது இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்குது. அருமையாக இருக்குது. உப்பு, காரம் எல்லாமே சூப்பர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இன்னும் தேங்காய் சட்னியோ இல்லை தக்காளி சட்னி மாதிரி வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போயிட்டு காஃபி ஒன்று போட்டுட்டு இந்த மெது பக்கோடா வச்சு சாப்பிட போகிறேன். நன்றிங்க.